சுட சுட சாதத்து கூட இதை போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்டா ஒரு குண்டான் சோறு நம்மளுக்கு பத்தாதுங்க. ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சூப்பரான ஒரு தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் அரை நெல்லிக்காய் அளவு சைஸு புளியை எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. ஒரு கடாயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாங்க. அது கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம அதை கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே இப்போ நம்ம காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் 5 மிளகாய் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் அது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. ஈரம் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கருவேப்பிலையை நல்லா அதை வறுத்து அதை எடுத்துகிட்டு அதிலே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம கத்திரிக்காய்ங்க, நான் இன்றைக்கி ஒரு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி அதை நம்ம அந்த ஆயிலில் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் நம்ம கட் பண்ணி சேர்த்து நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம மசாலாவெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டுங்க. நல்லா நம்மளுக்கு வதங்கி வந்தால் தான் அந்த தொக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. அது அந்த இதெல்லாம் வாயில் அடிபடும்போது நம்மளுக்கு சுவையாகவும் இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க. அது கூடவே ஒரு 4 பல்லு பூண்டு தோலோடையும் நான் தட்டி சேர்த்துருக்கேங்க. பூண்டு சேர்த்தா இன்னும் நல்லா வாசமாக இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. அது கூடவே ஒரு சின்ன தக்காளி பழம் அது இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி ரொம்ப மசியன்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக வதங்கினா போதும். அப்போ தான் அந்த தக்காளியோட ருசியும் நம்மளுக்கு கிடைக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினோன்னே நம்ம அதை அப்படியே ஆற வச்சிடலாங்க. கத்திரிக்காயும் நம்மளுக்கு வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா ஆற வச்சு நம்ம எடுத்தாச்சுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் நான் உப்பு சேர்த்துருக்கேங்க. உப்பு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா கைகளால் அந்த கத்திரிக்காய் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் மசிச்சு விடலாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாங்க. மிக்சியில் அரைச்சோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1-2மா இருக்காதுங்க. அது ரொம்ப நைஸாக அரைச்சிடும். இப்போ நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஊற வச்சு அந்த புளியை நம்ம எடுத்து அதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. அந்த அப்படியே மேலே எடுத்து நல்லா இந்த மாதிரி அதையும் சேர்த்து புளியும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. நம்ம கைகளால் மசிச்சு விடுறது தனி ருசியாக இருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிளகாயெல்லாம் அதை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு ஸ்பூனை வச்சியோ இல்லை கைகளால் கலந்து விட்டுக்கோங்க. அந்த இருக்கிற புளி தண்ணீரையும் அது கூடயே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு ஒரு பாதி அளவு நான் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. பச்சையாகவே சேர்த்துக்கிட்டாக்கா அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. சீக்கிரமாக முடிச்சிடலாங்க இந்த தொக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா புளிப்பு காரமாக சூப்பராக இருக்குங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு நான் ஊறுதாங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர். அடுத்தது ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.